வணக்கம் அனைவருக்கும். இந்த வீடியோவில் நாம் பார்ப்பது குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஜெனு வேரம் மற்றும் ஜெனு வேல்கம், அதாவது உள்நோக்கி அல்லது வெளிநோக்கி வளைந்த கால்களை எப்படி குணப்படுத்துவது என்பதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுமார் 20 வருடங்களுக்கு முன்பாக ஜெனு வேரம் அல்லது ஜெனு வேல்கம் என்பது மிக அரிதாகவே காணப்பட்டது. ஆனால் இன்று என்னுடைய மருத்துவமனைக்கு ஒரு மாதத்திற்கு குறைந்தது 6 to 8 குழந்தைகளாவது வளைந்த கால்களை நேராக்குவதற்காக சிகிச்சைக்கு வருகிறார்கள். அந்த அளவிற்கு இந்த பிரச்சனை இப்பொழுது அதிகமாகிவிடும். இந்த பிரச்சனை வருவதற்கு மிக முக்கியமான காரணம் வைட்டமின் டி குறைபாடு. இந்த வைட்டமின் டி குறைபாடு காரணமாக எலும்பு ரொம்ப மென்மையாக மாறிவிடுகிறது. இதனால் குழந்தையின் உடல் எடையை தாங்க முடியாமல் எலும்புகள் வளைந்து போகின்றன. இது ஒரு முக்கியமான காரணம். இரண்டாவதாக, உடல் எடை அதிகமாக இருப்பது. அதிகமான உடல் எடை காரணமாக அந்த எடையை தாங்க முடியாமல் எலும்புகள் வளைந்து போகலாம். மூன்றாவதாக, 8 அல்லது 9வது மாதங்களிலேயே குழந்தையை வாக்கரில் பெற்றோர்கள் நடக்க வைக்க முயற்சி செய்வது. இதன் காரணமாகவும் கால்கள் வளைந்து போகலாம். இனி நான் சொல்லக்கூடிய காரணங்கள் அபூர்வமானது. ஒரு சில குழந்தைகளே இந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம். முதலாவதாக, காக்ஸா வேரா மற்றும் காக்ஸா வேல்கா, அதாவது நமது தொடை எலும்பான ஃபீமர் என்று சொல்லக்கூடிய எலும்பின் கழுத்து பகுதிக்கும் சாப்ட் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கும் இடையிலான ஆங்கிள் வேறுபாடு. இந்த ஆங்கிளானது வழக்கத்திற்கு மாறாக அதிகமாகவோ குறைவாகவோ இருப்பின் நமது கால்கள் வளைந்து போக வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக, ஆஸ்டியோ காண்ட்ரோ டிஸ்பிளேசியா, அதாவது இது ஒரு ஜெனட்டிக் போன் டிசார்டர். இந்த பிரச்சனைகளையும் எக்ஸ்ரே பரிசோதனை மூலம் கண்டறிய முடியும். இதனாலும் கால் எலும்புகள் வளைந்து போக வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக, பிளவுன்ஸ் டிசீஸ், இது ஒரு growth டிசார்டர். நமது கால் எலும்பான டிபியா என்று சொல்லக்கூடிய எலும்பின் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இதை ஒரு எக்ஸ்ரே எடுப்பதன் மூலம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். யூசுவலாக இந்த ஜெனு வேரம் அல்லது ஜெனு வேல்கம் இந்த பிரச்சனைகளுக்கு வலியோ அல்லது ஸ்டிஃப்னஸோ இருக்காது. இந்த குழந்தைகள் ஓடும்போதோ நடக்கும்போதோ அடிக்கடி கீழே விழுவதாக பெற்றோர்கள் கம்ப்ளைண்டாக சொல்வார்கள். இந்த குழந்தைகள் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய செருப்பு அல்லது ஷூவை பார்த்தால் அதன் அடிப்பகுதியின் வெளி ஓரமோ அல்லது உள் ஓரமோ அதிகமாக தேய்ந்திருப்பதை நாம் காணலாம். ஒரு சில குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை தானாகவே சரியாக வாய்ப்பு உண்டு. தானாகவே சரியாகும் என்று மெத்தனமாக இருக்காமல் ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சை எடுத்துக்கொள்வதுதான் நல்லது. காலதாமதமான சிகிச்சை ஒருவேளை பலன் தராமல் போகலாம். அதற்காக தான் ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக்க நன்றி. இரத்தத்தில் வைட்டமின் டி அளவு குறைவாக இருப்பின் மருத்துவர் பரிந்துரையின் பேரில் கண்டிப்பாக வைட்டமின் டி சப்ளிமெண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும். யூசுவலாக தாய்ப்பாலில் வைட்டமின் டி அளவு மிக குறைவாக தான் இருக்கும். அதனால் பிறந்த குழந்தைகளை கண்டிப்பாக சூரிய வெளிச்சத்தில் காட்டுவது மிக்க அவசியம். இரண்டாவது, முக்கியமாக ஸ்ப்ளிண்ட் கரெக்ஷன், அதாவது ஒரு வளைந்திருக்கும் செடியின் மீது ஒரு கம்பை வைத்து கட்டினால் சிறிது நாட்களில் அந்த செடி நேராக வளர்வதை பார்க்க முடியும். அதே போன்ற ஒரு சிகிச்சை முறை தான் இந்த ஸ்ப்ளிண்ட் கரெக்ஷன். இதற்கென பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட அலுமினிய பட்டைகளால் காலின் வளைவுக்கு ஏற்றவாறு காலின் உள்பக்கமாகவோ வெளிப்பக்கமாகவோ இரவு தூங்கும் பொழுது மட்டும் காலில் மாட்டப்படுகிறது. காலில் எடுத்து விடலாம். இந்த முறை மிக பலன் தரக்கூடிய ஒரு சிகிச்சை முறை. மூன்றாவதாக, குழந்தை அணியும் ஷூ அல்லது செருப்பின் உள் ஓரம் அல்லது வெளியோரத்தை வளைவிற்கு ஏற்றவாறு உயர்த்துவது. இதன் மூலம் குழந்தையின் கால் வளைவை பெருமளவு குறைக்க முடியும். நான் சொன்ன இந்த 3 வழிகளை பின்பற்றினாலே ஆரம்ப நிலையில் உள்ள கால் வளைவுகள் நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கப்பெறும். நன்றி, வணக்கம்.